சமந்தா, த்ரிஷாவெல்லாம் ஓவர்டேக் பண்ணி வளர்ந்துட்டு வரக்கூடிய இளம் ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மமிதா பைஜு. பிரேமலு படத்துல ரீனு அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சதுக்கு அப்புறமா மமிதா பைஜு இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா தென்னிந்திய பட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துச்சு. அதுலயும் முக்கியமா நம்ம தமிழ் படம். நம்ம தமிழ்ல இவங்க ரீசெண்டா நடிச்ச எல்லா படமும் ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. புதிய தலைமுறை ரசிகர்கள் மத்தியில இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பே கிடைச்சிருக்கு. கியூட்டான தோற்றம் மட்டும் இல்லாம இயல்பான நடிப்பு, காமெடி டைமிங் அப்படின்னு எல்லாமே இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மமிதா பைஜு ஆரம்பத்துல ஒரு படத்துக்கு 20 லட்சம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தொடர்ந்து ஹிட் கொடுத்ததுனால தன்னோட சம்பளத்தை 1 கோடி வரைக்கும் ஏத்தியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனுஸ்வரா ராஜன். மலையாள சினிமாவில இருந்து வேகமா வளர்ந்துட்டு வரக்கூடிய இன்னொரு நடிகை தான் இந்த அனுஸ்வரா ராஜன். இப்போ இவங்க இந்தியா முழுக்க பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க. வெறும் கிளாமரஸ் ஹீரோயினா மட்டும் பார்க்கப்படாம நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள கேரக்டரா தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. 2026லயும் நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. இவங்க நடிச்ச வித் லவ் படம் நம்ம தமிழ் சினிமாவுல பயங்கரமா ஓடி தமிழ்லயும் ஒரு நல்ல பெயர் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கையாடு லோகர். ரொம்பவே குறுகிய காலத்துல சட்டல வளர்ந்த நடிகை அப்படின்னு சொல்லலாம். 2025ல இறங்கின டிராகன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா கையாடு லோகர் பல பேரோட கிரஷாவே மாறிட்டாங்க. தென்னிந்திய சினிமாவில இப்ப ரொம்ப முக்கியமான நடிகையா பார்க்கப்படுறாங்க. இந்த 2026ல மட்டும் மொத்தம் 4 படம் இவங்க கைவசம் இருக்கு. இவங்க பார்க்கிறதுக்கு செம கியூட்டா இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸ்கிரீன் பிரசன்ஸ் மற்றும் இளம் ரசிகர்களை கவரக்கூடிய தோற்றமும் இருக்கிறதுனால கையாடு லோகருக்கு எல்லாமே பிளஸ் தான். தொடர்ந்து நல்ல கதைகள்ல நடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துல மிகப்பெரிய நடிகையா பார்க்கப்படுவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீலீலா. ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே கமர்ஷியல் சினிமாவோட பெரிய ஹீரோக்கள் கூட ஜோடி போடுற வாய்ப்பு ஸ்ரீலீலாவுக்கு கிடைச்சிச்சு. அவங்களோட எனர்ஜி, டான்ஸ், ஸ்கிரீன் பிரசன்ஸ் இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. 2026ல சவுத் இந்தியன் சினிமாவோட புதிய தலைமுறை நடிகைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறவங்க ஸ்ரீலீலா. ஆரம்பத்துல வெறும் டான்ஸ்க்காக மட்டுமே உள்ள வந்தவங்க இப்ப பல படங்கள்ல மெயின் ரோல்ல நடிக்கிறாங்க. ஒரு பக்கம் நடிப்பு, இன்னொரு பக்கம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், கமர்ஷியல் ஹீரோயின் அப்படின்னு தன்னோட பேக்கேஜை இப்போ 2 கோடி வரைக்கும் ஏத்திருக்காங்க.